செலுத்த காணிக்கைக்காக ரெஜிலின் ஜெபத்தில் நம்ம நடத்துவாங்க. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து கத்தரை ஆராதிக்க, கத்தரை தொழுது கொள்ள ஆண்டவர் செய்தான பெரிய காரியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்ட பலன் நிமித்தமாய் நாங்கள் வேலை செய்து அந்த வேலையின் பிரயாசத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காணிக்கையானது ஆண்டவரே செலவிடப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருக்காய் சேர்க்கப்படும்படியாய் கர்த்தனை கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேகருக்கு இந்த நாளில் ஆண்டவரே காணிக்கை கொடுக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே வேலையில் நிமித்தமாய் கஷ்டத்தோடு காணப்படுதான ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவர் இந்த நாளில் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவருக்கு என்று அதிகமாய் கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவருடைய கருத்தை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். மீண்டும் உம்மத்தில் எனக்கு தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த சென்ற கஷ்டமான காலங்களிலே உங்களுடைய ஜெபம் தாங்கியது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஜெபித்தவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை கர்த்தருடைய பந்தியுடன் 10:30 நிறைவடையும். சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் நாளை காலை 10 முதல் 1 மணி வரை செயின்ட் மேத்யூ ஹாலில் நடைபெறும். சனிக்கிழமை விடுமுறையில் இருக்கிறவர்கள் மற்றும் வர முடிந்த சகோதரிகள் இது கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை கூட்டம் வரும் திங்கள் மாலை 8:30 முதல் 10 மணி வரைக்கும் இதே ஹாலில் நடைபெறும். பெரிய வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ள திங்கள் மாலை கூட்டங்களில் கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை குறித்தான தியானமாக அந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அநேகரை திங்கட்கிழமை கூட்டத்தில் காணவில்லை குடும்பங்கள். நான் சார் ஒருவேளை டியூஸ்டே பைபிள் ஸ்டடி இருப்பதனால்தான் வரவில்லை என்று நினைத்தேன். தம்பி விஜயை கேட்டால் போன வாரம் இல்லைன்ட்டார். அப்படின்னா என்ன ரீசன்? குளிர். அப்படியா? ஆத்மா குளிர் விட்டு போச்சுன்னா கஷ்டங்க. உடம்புல குளிர் பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆத்மா குளிர் விட்டு போய்விட்டால் ஒன்றும் நடக்க போவதில்லை. அநேக குடும்பங்கள் நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை கிறிஸ்து வேண்டும், ஆலயம் வேண்டும், சபை வேண்டும், ஜெபம் வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அல்ல. அப்படி இருப்போம் என்றால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் பிராகங்களிலே செழித்திருப்பார்கள். ஆம், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை எவ்வளவு வாஞ்சை கொள்கிறோமோ அவருக்காக தேவன் கிருபை செய்வ குளிர்றது என்று இருந்து விடாதீர்கள். தேவன் அதில் உங்களை பிள்ளைகள் நல்ல சுகம் கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் சகோதரர்கள் கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் சாப்பலிலே 10:30 முதல் 12:30 வரை நடைபெறும். சகோதரிகள் கூட்டம் பாஸ்கருடைய இல்லத்தில் 10:45 முதல் 12:45 வரை நடைபெறும். சிறு பிள்ளைகள் வருகிற 16ஆம் தேதி ஓய்வு நாள் பள்ளியிலிருந்து ஒரு பிக்னிக் செல்ல இருக்கிறார்கள். 16ஆம் தேதி காலை ஆராதனை முடிந்த பிற்பாடு 10:30 பிள்ளைகள் இங்கிருந்து பிக்னிக் செல்ல இருக்கிறார்கள். இன்னும் இடம் ஒழுங்குச்சப்பிள்ளை இது ஜபீல் பார்க் அல்லது கிரீக் சைட் பார்க்காக இருக்கும். பிள்ளையுடைய ஒரு பிள்ளைகளுக்கு கட்டணம் 25 dirham மட்டுமே. அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், பார்க் ஃபீ, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அடங்கும். அதனால் பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவுசெய்து சொல்லும் அறிவிப்பை கவனிங்கள். ஏசி கண்ட்ரோல் யாரும் நீங்களாக எந்திரித்து செய்ய வேண்டாம். அதுக்கென்று ஜெயராஜ் மற்றும் சகாயராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் திடீரென்று எழுந்து உங்கள் குளிர்ந்து அணைத்து விடுகிறீர்கள், ஆனால் மற்றவர்கள் சூட்டிலே வேதனைப்படுகிறார்கள். அதனாலே தயவுசெய்து குளிரும் என்றால் அவர்களிடம் சொல்லி ஒரு பேப்பரில் கொடுத்து தயவுசெய்து நீங்கள் என்றால் குறித்த நேரத்தில் ஆஃப் செய்து ஆன் செய்வார்கள். அதனாலே தயவுசெய்து ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புக் ஸ்டால் மற்றும் சிடி சேல்ஸ் கவுண்டர் ஆலயத்துக்கு இடது பக்கம் நாம் மாற்றிருக்கோம். முன்பு வலது பக்கம் இருந்தது, இப்பொழுது இடது பக்கம் இருக்கிறது. அதனால நீங்கள் வாங்கி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பைபிள் ஸ்டடி வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் நடைபெறும். ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. அவர்கள் சகோதரிகள் ஸ்டீவிடமும் சகோதரிகள் சிஸ்டர் எட்வர்டும் நீங்கள் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஜெபிப்போம்.
ஜுலத்தாப்பிரின் தரிமையான ஆசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்துக்காக நன்றியப்பா. மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசித்து ஒரு முதல் வழியில கர்த்தருடைய சமூகத்தில் கூடி கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் கர்த்தருடைய பந்தில் பங்கு கொள்ளவும் எங்களுக்கு ஜீவத்தில் பார்க்க எண்ண முடியாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இந்த செய்திக்கு விரோதமாக கிரேசி மேலாத அந்தார சக்திகளை டிஸ்டர்பன்ஸ் தூக்கத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து நாங்கள் நிர்மூலமாக்குறோம். இதில் வர சகல துதி கனமாய் முக செலுத்துகிறோம். கொடுக்கப்படும் வார்த்தை அடியனுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக்கத்தக்கதை ஆசித்து கொடுங்க. எல்லாம் வல்ல கர்த்தரை இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். செய்திக்கு ஆதார வசனமாக சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆங்கிலத்திலே வாசிங்கள். Blessed be the God, the God of Israel, who only does wondrous things. Who only does wondrous things என்று அழகாக ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முறை ஊரில் இருந்த பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் அம்மாவுடைய 64வது பிறந்த நாளில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ரோடு முழுவதும் வைத்திருந்தார்களே பேனர்ஸ், பெரிய பெரிய கட் அவுட், என்னென்ன கப்சா விட முடியுமோ அதெல்லாம் விட்டிருந்தார்கள். புகழ்ச்சி, தங்க தாரகையே, தாய்க்குலத்தின் என்னமோ வாழே வரல, புது வார்டு கூட நாங்கள் படிச்சுக்கிட்டோம். வயதுக்கு ஏதோ ஒரு வார்டு சொல்லியிருந்தார்கள். தாய்களுக்கெல்லாம் தாயே, விண்ணக தாரகையே, இப்படி முகஸ்துதி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இது மிகவும் என்னை கவர்ந்தது. வெளி உலகில் இருந்து வந்த தாயே, 100% உண்மை. அதனாலதான் கரண்ட் கட்ல மக்கள் படுற வேதனை அவங்களுக்கு தெரியல. ஆனால் we have to appreciate her. அமெரிக்கனுடைய அந்த மானிட்டர் பிரகாரம் வரும் காலங்களில் சிறந்த ஒரு தமிழகத்தை உருவாக்குவார்கள் என்று கணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கார், நல்ல வெக்காபுலரி, நல்ல இங்கிலீஷ் நன்றாக இருக்குது. அதை சீராக அவர்கள் பயன்படுத்தினார் என்றால் கண்டிப்பாக தமிழகம் நல்ல ஒரு இருக்கு வரும். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட வார்த்தை என்னை மிகவும் கவர்ந்தது. சில வாலிப பிள்ளைகள் பேசுவது உண்டு, கேட்டிருப்போம். அவன் அவள், அவருடைய பியூட்டி சிம்பிளி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அந்த அவளுடைய அழகும் அந்த இது இந்த உலகத்திலேயே இருக்காதுப்பா அப்படின்வாங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டியா, த டேஸ்ட் இஸ் சிம்பிளி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அந்த ஸ்டேஜ் செட்டிங் எல்லாம் பார்த்தியா, இட் இஸ் சிம்பிளி அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்வார்கள். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், அழகு, சிறப்பு என்று. ஆனால் எந்த ஒரு மனிதன் செய்யப்பட்ட இந்த காரியங்களும்